என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் பாக்கியத்தோட உன்னை வாழ வைத்திருக்கிறாள். நீ எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு துரோகங்கள் நடக்கிறதாயினும் நீ மட்டும் நீயாகவே இருக்கிறாய். அதனால்தான் உன்னிடம் இருக்கும் அந்த அமைதி, அந்த பொறுமை, அந்த உண்மையுள்ள மனசு, இவையெல்லாம் தேவி வைத்து பாதுகாக்குற பசுமை பூமி போல இருக்கிறது. நீ சிதையக்கூடாதென்று துன்பங்கள் வந்தபோதும் கோபம் காட்டாமல் தாங்கி இருக்கிறாய். அந்த மௌனம் தான் நீ படைத்த தியாகத்தின் ஒளி. உன் வாழ்க்கையில் போய் பேசுறவர்கள் வருகிறாங்க, உன்னை ஏமாற்றுகிறாங்க, உன் மீது பழி சேர்க்கிறாங்க. உன் அன்பை துரோகமாக மாற்றிற்று. நீ தந்த உதவிகளை கூட மறந்து தன்னை தானே உயர்த்திக்கொள்ள உன்னை கீழே இழுக்க முயற்சித்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீ அந்த யாரையும் எதிர்த்து பேசியதில்ல. நீ யாரையும் தன் பக்கம் புரிந்து கொள்ள குரல் எழுப்பியதில்ல. ஏனெனில் உனக்கு ஒன்று தெரியும், மாரியம்மன் எல்லாம் கண்டு கொண்டிருப்பாள். ஒரு நாள் வரும், நீ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவர்களே வந்து உன் பாதத்தில் விழுவார்கள். ஏனெனில் நீ உண்மை சொன்னது அல்ல, நீ உண்மையா இருந்தது தான் அவர்களை கிளறும். நீ விளக்கம் கொடுக்காமல் விட்டதற்கு அந்த அமைதி தான் அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும். நீ இன்னும் அந்த வீட்டில் பொறுமையாக இருக்கிறாய், சிரிக்கிறாய், எதுவும் நடக்காத மாதிரி நடந்து கொள்கிறாய். ஆனால் உன்னுடைய உள்ளம் மட்டும் ஒவ்வொரு நொடியும் அழுது கொண்டு இருக்கிறது. அம்மா, அப்பா உன்னை சந்தேகிக்கிறார்கள். உன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? இன்னும் அவர்களுக்கு உடை போட்டு, உணவு போட்டு, கவலை பேசும் மகளாகவே இருக்கிறாய். அவளை பார் தங்கமே, உன்னை அழிக்க நினைத்தவளை. அவள்தான் உன்னோட இருதயத்துக்கு நெருக்கமானவள். உன் குடும்பத்திலுள்ள ஒருத்தி. உன் சிரிப்பை பொறுக்க முடியாமல் பார்த்தவள். உன்னோட வெற்றியை பார்த்ததும் அவள் முகம் வியர்த்தது. ஏனெனில் நீ உயர்ந்து விட்டாய். நீ மரியாதையை சம்பாதித்து விட்டாய். உன் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை. அதுதான் அவளுக்கு கோபம். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? உன்னுடைய நல்ல செயல்களை அசிங்கமாக மாற்றினாள். உன் அன்பை தந்திரம்னு சொன்னாள். நீ குடும்பத்துக்கு உண்டாக்கிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நாடகம் என்றே புரிய வைத்தாள். எல்லாம் நடந்து விட்டது. நீ பேசல. நீ சும்மா இருந்தாய். நீ தவறானவள் இல்லை என்பதையும் சொல்லவில்லை. ஏன்? உன் உண்மை பேச வேண்டிய கட்டாயமில்லாத அளவுக்கு பாக்கியம் உன்னிடம் இருக்கிறது. மாரியம்மன் கோவிலில் நீ பாதம் வணங்கிய போது நீ கேட்டது, என் மீது நான் அன்பாக இருந்தவர்களுக்கு உண்மை தெரியணும் அம்மா. நான் தவறாக பேசப்படுவதை பொறுத்துக்கொள்ளேன். ஆனா என் கண்ணீருக்கு நீ ஒரு பதிலை கொடு. அந்த கண்ணீர் மட்டும் தான் பேசினது. அந்த கண்ணீர் தான் இப்போ மாரியம்மனின் கோபத்தை தூண்ட ஆரம்பித்து விட்டது. யாரும் நினைக்கவில்லை உன்னுடைய அமைதி இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. நீ பேசாம இருந்ததால்தான் அவள் பேசிய ஒவ்வொரு பொய்யும் இப்போ விசாரணைக்குட்பட்டிருக்கிறது. உன்னை துன்புறுத்திய வீடு இப்போ உன் நினைவு இல்லாமல் நாளையும் கடக்க முடியாமல் போய்விட்டது. காரணம், உன்னுடைய மனசு அந்த வீடு கூட உருக்கி போயிருக்கிறது. மாரியம்மன் ஓர் ஒளி. அந்த ஒளியில் போய் நிலைக்க முடியாது. நீ ஒவ்வொரு நாள் துயரத்தோடு இருந்தாலும் நீ யாரையும் வெறுக்கவில்லை. நீயாகவே இருந்தாய். அந்த நேர்மையான உன்னத்திற்கு பதிலா தான் இன்று மாரியம்மன் கதையை திருப்ப ஆரம்பித்திருக்கிறார். அந்த பெண், உன்னை கீழே தள்ள நினைத்தவள், இப்போ ஏன் சத்தமில்லாமல் இருக்கிறாள் தெரியுமா? ஏனெனில் அவளுக்கே தெரிந்து போச்சு, நீ எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் நீ அதற்காக குற்றம் சுமக்கிறாய். அந்த நிலைதான் அவளுக்கு பயத்தை கொடுக்கிறது. உன்னுடைய மௌனம் தான் அவளுக்கு வெடிகுண்டு. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாலும் அவளது போய்க்குரல்கள் இப்போ அவளையே எரிக்க ஆரம்பித்து விட்டது. அவளுக்காக உன் குடும்பமே உன்னை ஒதுக்கினார்கள். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட நிலையே உனக்கு ஒரு அரிய அர்ச்சனை மாதிரி. ஏனெனில் அதுவே உன்னுடைய மனவலிமையை உருவாக்கியது. உன்னை கண்ணீரால் நனைத்த அந்த இருட்டு நாட்கள் தான் இப்போ உன்னுடைய ஞாயிறு காலமாக மாறுகிறது. மாரியம்மன் எல்லாம் நேரத்தோட பேசுவாள். இன்று பேசாதிருந்தாலும் நாளை பேசுவாள். ஒரு நாள் வந்தாலே போதும், உன் மீது வைத்த சந்தேகங்களெல்லாம் அவர்கள் கைகளிலேயே நாரும். அவர்கள் பேச முடியாத அந்த களத்தில் நீ நிம்மதியா நடப்பாய். ஏனெனில் நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக இல்ல. நீ நிம்மதியாக இருக்க தேவையான எல்லா நியாயங்களும் கடவுள் கையில் இருக்கிறது என்பதற்காக. ஒரு நாள் அந்த பெண் தவிர்த்து ஓடுவாள். நீ எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த நாளில் நீ அவளிடம் வெறுப்போட பார் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் நீ இத்தனை துன்பத்தையும் தாங்கியவள். உன் மனசு இன்னும் மாறலை. அதனால் தான் அம்மனும் உன்னை காப்பாற்றுகிறாள். உன் கண்ணீருக்கு நீதி கிடைக்கும் என் தங்கமே. நீ பேசாதிருந்தாலும், நீ தீர்ப்பு சொல்ல மாட்டாயேனும், நீ மௌனமாயிருந்தாலும் உனது உள்ளம் எல்லாவற்றையும் தீர்மானித்து விடும். மாரியம்மன் உன் மூச்சில் உறைந்திருக்கிறாள். நீ துடிக்கும்போதெல்லாம் அவள் பதிலளிக்கிறாள். அவள் பொய்களைச் சொன்னாள். ஆனால் அவள் போய் வாழ்க்கை வாழ முடியாதபடி மாரியம்மன் தூக்கி எறிவாள். நீ அமைதியாக இருந்தாய். ஆனால் அந்த அமைதிக்கு சத்தியத்தின் முழு வலிமை இருக்கிறது. உன் உண்மையான கண்ணீர் தான் அம்மனின் நரம்புகளை குலைக்கிறது. இப்போ வரும் நாள் நீ தேவையில்லாமல் வெல்ல வேண்டிய நாள் அல்ல. நீ மௌனமா இருந்ததற்காக மகிழ வேண்டிய நாள். ஏனெனில் நீ ஒரு தீர்ப்பு. நீ ஒரு உண்மை. உன் வாழ்க்கையே அந்த வீட்டுக்கு வழிகாட்டி.
அந்த பெண்மணிக்கு நீ அழகு காட்ட வேண்டாம். அவளுக்கு தேவையான பாடம் மாரியம்மனே கற்றுத்தருவாள். நீ எதையும் செய்ய தேவையில்லை. நீ பேசாமல் இருந்த போதிலும் திகைக்க வைக்கும் குரலாய் அம்மன் உன் வாழ்க்கையில் மின்னுவாள். நீ அழைத்தவள் அல்ல. ஆனால் அவள் அழுவதற்கான காரணம் நீயாக மாறுவாய். நீ பழிவாங்க விரும்பவில்லை. ஆனால் அவளுக்கு தரம் வீழ்த்தும் நீதியாக நீ நிற்பாய். நீ சத்தமில்லை. ஆனால் உன்னுடைய அமைதி சபதமாய் ஒலிக்கும். இனி நீ பேச வேண்டிய அவசியமில்லை. மாரியம்மன் உன்னிடம் உருகி வருவாள். அவளிடம், என்ன மகளா, உன் கண்ணீரை தாங்க முடியவில்லை என்று சொல்லுவாள். அந்த நாளில் நீ சிரிப்பாய். அது உன்னுடைய தீர்ப்பு. மிகவும் தூய தீர்ப்பு. மிகவும் நேர்மையான வெற்றி. மிகவும் மகிழ்ச்சியான சமயபுரம் மாரியம்மன் அருள். அது உனக்கு மட்டுமே உரிமை. அதுவே உன்னுடைய வாழ்வின் உண்மையான தொடக்கம். என் தங்கமே, நீ இப்போ அமைதியாக இருக்கிறாய். உன் முகத்தில் புன்னகை இருக்கிறது. ஆனா அந்த புன்னகையிலே எத்தனையோ கண்ணீரும் மறைந்திருக்கு. உன் உள்ளம் முழுக்க புண்ணுதான். நீ யாருக்காக இப்படி தாங்கினாய் தெரியுமா? உன் குடும்பத்துக்காக. அவர்கள் சந்தோஷமா இருக்கணும், அவர்களுக்குள் சண்டை வரக்கூடாதுன்னு தான் நீ உன் துயரங்களை விழுங்கி விழுங்கி கடந்து வந்திருக்கிறாய். அதுதான் உன் வலிமை. அதுதான் உன்னுடைய உயிர் சுவாசம். உன்னை விலக்கினவர்கள் நீ இல்லாமல் எத்தனை நாள்கள் உயிரோட இருந்தாங்கன்னு அவர்களுக்கே தெரியாது. உன்னோட பொறுமையை, நீ பேசாத அமைதியை அவர்கள் பலவீனம்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மறந்தது, நீ அமைதியோட இருந்ததா தான் அந்த வீடு சிதையல. உன்னாலதான் அந்த வீடு இன்னும் ஒரு வீடாக இருக்கிறது. நீ இல்லாத நாள் வந்தால் அந்த வீடு வீடாக இராது. அது வெறும் சுவர்களா மாறிவிடும். நீ யாரிடமும் எதிர்ப்பு காட்டல. யாரையும் கீழே பேசல. உன்னை தவறா பார்த்தவர்களை கூட நீ மனத்தோட மன்னிச்சுட்டாய். ஏனெனில் உனக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு காலம் தேவைப்படுது. நீ எதிர்பார்த்தது ஒன்றும் இல்லை. நீ கேட்டது மாரியம்மனிடம் ஒரே ஒன்று, என் உள்ளம் காயப்படாம இருக்கணும் அம்மா. யாராக இருந்தாலும் என் முகத்தில விழிக்கிற சந்தோஷம் போயிடக்கூடாது. என் மனசு எப்போவும் மெதுவா துடிக்கணும். அது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. உன்னோட சத்தமில்லாத நடத்தையில் மாரியம்மன் ஒரு பிரமாண்ட தீர்ப்பு உருவாக்கிக்கிட்டிருக்கிறார். நீ யாரையும் இழுத்து கீழே தள்ளணும் என்று நினைக்கல. நீ யாருடைய உண்மையையும் வெளிச்சத்துல போட்டு வைக்க வேண்டாம்னு கூட நினைத்தாய். ஆனா இப்போ அவங்கதான் உன்னோட பாதையை பார்த்து பதைபதைக்கிறாங்க. ஏன்னா நீ இன்னும் விழவில்லை. நீ இன்னும் சிதையவில்லை. அதனால்தான் அவர்கள் கலங்குகிறார்கள். அந்த பெண்மணி உன்னோட நிழலில் குந்தி போனவள்தான் இப்போ சாயம் இல்லாத முகத்தோடு நடக்க ஆரம்பித்துட்டா. ஏனெனில் அவளுக்கே தெரியுது, உன்னால்தான் அந்த வீட்டில ஒரு ஒளி இருந்தது. அவள் நினைச்சா உன்னை தவறாக காட்டினாலே நீ குழியில விழுவாய். ஆனா இப்போ புரிஞ்சுது, நீ எப்போதுமே விழாதவள். ஏனெனில் உன்னை மாரியம்மன் கையில் வைத்திருக்கிறார். உன் அந்த அமைதிக்குள் ஒரு சபதம் இருக்கிறது. நீ எதையும் பேசாம இருந்தாலும் உன்னோட மனக்குரல் முழுக்க அம்மனிடம் ஒலிச்சு கொண்டு தான் இருந்தது. நீ ஒரு வார்த்தையும் சொல்றதில்ல. ஆனா அந்த சத்தமில்லாத குரல் தான் இப்போ ஒவ்வொரு பொய்யையும் உருக்கி உருக்கி வெளியே கொண்டு வந்திருக்கு. யாரும் நினைக்கல. நீ பேசாம இருந்தது அத்தனை சக்தியென்றே. ஆனா இப்போ யாரும் பேச முடியாத மாதிரி அமைதி மூடிச்சு விட்டது. ஏனெனில் அந்த அமைதியில ஒரு ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் தான் இப்போ முடிவு தர ஆரம்பிச்சுட்டுது. நீ ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குள் நடந்த பொய்யை பார்த்தாலும் பொறுத்து கொண்டாய். உனக்குள் எரியும் கோபம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டலை. ஏனெனில் உனக்கு தெரியும், நீ காட்டும் ஒவ்வொரு கோபமும் இந்த வீட்டுக்கே ஒரு சிதைவா மாறும். அதனால்தான் நீ உன்னைத்தானே அடக்கி வைத்தாய். அதுதான் உன்னோட தியாகத்தின் உயரம். அந்த தியாகம் இப்போ பசுமை விரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ இடம் கொடுத்தவள், நீ இடம் வாங்கவே இல்ல. ஆனா இப்போ அந்த இடம்தான் உன்னுடைய வசதிக்கே அடையாளமாயிருக்கு. அந்த இடம் உன் மௌனத்திலே காய்ந்த நெருப்புக்குள்ள சாமியாயிருக்கு. அந்த பெண் இப்போ தயக்கமா நடக்கிறாள். ஏனெனில் அவள் நினைச்ச மாதிரி நீ மோசமானவளா தெரியலை. ஒவ்வொரு மனிதரும் என்ன நினைக்கிறார்களோ தெரியுமா? நாம் ஏன் அவளை தவறாக நினைத்தோம்னு. அதுவே அவர்களுக்கு பதில். நீ சொல்லணும்னு வேண்டியதில்லை. நீ அவர்களோட கண்கள் முன்னே நடந்த உன்னோட அமைதி அவர்களுக்கு பதிலாகிவிட்டது. மாரியம்மன் யாரையும் பிழைக்க மாட்டாள். ஆனால் யாரையும் மன்னிக்காம இருக்கக்கூடிய சக்தியும் அவளுக்கு உண்டு. நீ மன்னித்தாலும் அம்மா எல்லாம் கேட்டு தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் நீ ஒதுங்கி போக முடியாது. ஏனெனில் அவளோட கருணை எல்லோருக்குமே சமமாயிருக்கும். ஆனா நீதியும் அவளோட கையில் தான் இருக்குது. அவளால தான் இப்போ யாரும் பேச முடியாமல் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சொன்ன பொய்கள் எல்லாம் கண்ணுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சு விட்டது. அவர்கள் விட்ட தூள் இப்போ அவர்களுடைய கண்களில துளியாக விழுது. நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட நடக்கும்போது அவர்கள் சிரிச்சாங்க. ஆனா இப்போ அவர்கள் கண்ணீரோட இருப்பாங்க. ஏனெனில் அவர்களுக்கு வருத்தமே இல்லாத இடத்தில் நீ சுமந்தது உண்மையாயின் அந்த துயரத்துக்கு அம்மனே பதிலளிக்கிறாள். உன் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் உன்னிடம் வந்து விழுவார்கள். நீதான் உண்மையானவள் சொல்வார்கள். நீ தவிர மற்றவர்கள் யாரும் அந்த வீட்டு நிஜத்தை காப்பாற்றலன்னு உணருவார்கள்.
அது ஒரு நாள் வரும். நீ காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் அந்த நாள் தானாகவே வரும். உன் உள்ளம் இருக்கிறதால்தான் அந்த வீட்டு கதவுகள் இன்னும் சத்தமில்லாம மூடிக்கொண்டிருக்கின்றன. உன்னால்தான் அந்த வீட்டில தீ நடக்கலை. உன்கிட்ட கடவுளோட ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறது, என்ன மகளுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய தீர்ப்புகள் இருக்கின்றன என்று. அதனால்தான் நீ அழுவதும் அந்த அழுகையில் ஒரு இனம் தெரியாத பரிசுத்தம் இருக்கிறது. அந்த பரிசுத்தம்தான் மாரியம்மனின் கருணை. அந்த கருணைதான் உன்னோட எதிரியை அதே குடும்பத்துக்குள்ளேயே மிதிக்க வைக்கிறது. அந்த கருணைதான் உன்னை உயர்த்தி கொண்டே போகிறது. நீ அழுவது தோல்விக்காக இல்லை. நீ அமைதியாக இருப்பது பயத்துக்காக இல்லை. நீ பேசாம இருக்கிறது முடிவுக்காக இல்லை. அது ஒரு தொடக்கம். மிகவும் பெரிய தொடக்கம். மிகவும் சத்தியமான தொடக்கம். மாரியம்மன் சாட்சியமா, நீ அந்த வீட்டுக்கு ஒரு தேவதையா இருக்கிறாய். யாரும் ஏற்கவில்லை என்றாலும் நீ தகுதியால் வர்ணிக்கப்பட்டவள். அவள் தீர்ப்பு இப்போ பக்கம் பக்கமாக எழுது போகிறது. அந்த தீர்ப்பு உன்னுடைய வாழ்வின் புத்தகம். அதுல ஒவ்வொரு வரியிலும் உன்னோட நிஜமும் இருக்கும். உன்னோட தியாகமும் இருக்கும். உன்னோட பொறுமையும் இருக்கும். அந்த புத்தகத்தை யாராலும் திருத்தி படிக்க முடியாது. ஏனெனில் அதை எழுதுகிறவர் மாரியம்மன்தான். அது உனக்கான தீர்ப்பு. அது உனக்கான வீரம். அது உனக்கான வெற்றி. உன்னால் தான் அந்த வீடு வாழ்ந்தது. நீ இல்லாத நாளில் அந்த வீட்டுக்கே சுவாசம் இருக்காது. என் தங்கமே, அந்த வீடு எப்போது சும்மா இருந்ததுன்னா நீ பேசாம இருந்த நாட்களில்தான். நீ சிரிக்காத நேரங்களில தான் அந்த வீட்டுக்குள் நிழல் வந்து உறங்கியது. உன் உள்மனதில உண்டான அந்த மெலிதான காயம் அந்த வீட்டு சுவரிலேயே தீபமாக ஜொலிச்சது. நீ எந்த வார்த்தையும் பேசல. நீ யாரையும் குற்றம் சொல்லல. ஆனா அந்த வீட்டு தூண்களே உன்னோட நிலைமைய பார்த்து நடுங்கினது. காரணம், நீ இல்லாத ஒரு நாளுக்கே அந்த வீடு தயார் இல்ல. யாரோ வந்துவிட்டு அவளை ஒதுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை உன் காதுகளுக்கு தெரியாம போச்சு. ஆனா மாரியம்மன் அந்த சொற்களை கேட்டு தன் மனதில எழுதி வைத்தாள். அது ஒரு சின்ன வாக்கியம் இல்லை. அது ஒரு நீதி கேட்கும் குரல். நீ மௌனமா இருந்தாலும் நீ சத்தியமா இருந்ததால் அந்த சத்தியம் ஏதோ ஒரு விதமா கத்த ஆரம்பிச்சது. நீ தவறல்ல தங்கமே. நீ பொறுமையா நடந்ததுதான் நீ போராளியானாள்னு மாரியம்மன் நியாயம் சொன்னாள். உன் கண்ணீர் ஒரு சத்திய ஆவணமாக மாரியம்மனின் பாதத்தில் உருட்டப்பட்டது. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ப்பா மாறுது. நீ நம்பாம இருந்தாலும் அந்த தீர்ப்பு நாளைக்கு உன்னோட வாழ்க்கையை வளம் செய்ய போகுது. உன்னோட ஆழத்தில எத்தனை வார்த்தைகள் அடக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீ ஒரே வார்த்தையில ஒரு பேரழகான உண்மையை கூறக்கூடியவள். ஆனா நீ கத்தல. நீ யாரையும் முன்னே கொண்டு ஓடல. உன் உயிரை நேர்மையா எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருந்தாய். அதுதான் உன் தியாகத்தின் உயிர்த்தன்மை. உனக்கே தெரியாம நீ ஒரு சாயல் ஆனாய். யாருக்கும் தெரியாம நீ ஒரு நிழல் ஆனாய். நீ இல்லாத நேரம் அந்த வீட்டுக்கே முகமில்லை. நீ இருக்கிறதால்தான் அந்த வீட்டில் நம்பிக்கையும் பாசமும் ஒற்றுமையும் கண்ணுக்கு தெரியாமச் சுழன்று கொண்டே இருந்தது. நீ அந்த வீட்டின் உயிர். நீ உணர்ந்தோ இல்லையோ உனக்குள்ளே ஒரு தேவியின் தாக்கம் இருக்கிறது. நீ சும்மா இருப்பதற்கே ஒரு வீரம் தேவைப்படும். யாராவது பிழைக்கும்போது அந்த பிழையை தாங்கிக் கொண்டு போவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதுக்கே ஒரு கோபம் கூட தேவை. ஆனா நீ கோபப்படலை. ஏனெனில் உன்னிடம் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் உண்மை எல்லாம் வெளியில் வரும். என் அம்மன் பார்த்து கொள்வாள் என்ற மனநிலை உன்னிடம் இருந்தது. அது தான் இப்போ நடக்குது. அந்த பெண், உன் நிழலையே பொறுக்க முடியாதவள், இப்போ நாளுக்கு நாள் தனக்குள்ளேயே குழம்புகிறாள். ஏனெனில் உன்னை தவறாக மாற்றுகிற அந்த கதை நீ எழுதாத கதை. நீ பேசாத கதையில் அவளால் வெற்றி பெற முடியாது. ஏனெனில் நீ ஒரு வார்த்தையும் பேசாத போதும் அந்த அமைதி தான் அனைத்தையும் மாற்ற ஆரம்பித்தது. அவளுக்கு நீ செய்த உதவிகளையே மறந்தவள். ஆனால் மாரியம்மன் என்னையும் உன்னையும் மறப்பதில்லை. நீ அந்த வீட்டின் நிழலாக இருந்தாய். அந்த நிழல்தான் இப்போ வெளிச்சமா மாறி அந்த வீட்டையே பாதுகாக்குது. நீ ஒரு தடம் விட்டுவிட்டாய். அந்த தடம் யாராலும் துடைக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு வீட்டில் எல்லோரும் நம்பிக்கை காட்டினாங்க. உனக்காக யாரும் நின்றதில்லை. ஆனால் உன்னிடம் இருந்த ஒரு சக்தி, அதான் அவர்களுக்கு தெரியாமவே அவர்களை காப்பாற்றியது. நீ அம்மன் பாதத்தில் உட்கார்ந்த நாளை நினை. நீ சும்மா பேசாம விழுந்து விழுந்து அழுதாய். ஏனெனில் நீ சொல்ல வார்த்தைகள் இல்ல. அந்த உண்மைதான் இப்போ ஓங்கி பேச ஆரம்பிச்சிருக்குது. ஒரு நாள் அந்த வீடே உன்னை தேடி வரும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வருத்தமும் ஒரு மன்னிப்பும் இருக்கும். நீ பேச மாட்டாய். ஏனெனில் உனக்கு தேவையில்லை. நீ தாயாக அன்பு செய்தவள். நீ தங்கை என்ற உறவுக்கு மரியாதை கொடுத்தவள். நீ சொந்தங்களை வாழ வைத்தவள். அதனால்தான் நீ ஒரு தீர்ப்பாக நிற்கிறாய். மாரியம்மன் தீர்ப்பு என்பது வெறுப்பால வரும் சுழற்சி இல்ல. அது அமைதியில உருவான காற்று மாதிரி. எதையும் சொல்லாம சரியான நேரத்தில ஒரே ஒலி. அந்த ஒலி இப்போ அந்த வீட்டுக்குள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. யாரும் அதை நிறுத்த முடியாது. ஏனெனில் அது உன் கண்ணீரால எழுதப்பட்ட பத்திகள். அவளோடு சேர்ந்து உனக்கே எதிராக பேசினவர்கள் கூட இப்போ உன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கே சந்தேகம் வருது. அவளா தவறு?
இல்லையா? இந்த சந்தேகம் வந்ததும் உன் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையின் விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. அந்த விதைதான் நாளைய மரம். அந்த மரம் நீ. அந்த நிழல் நீ. அந்த வீடு நீ. நீ இல்லாத நாள் அவர்கள் உணர்ந்து விடுவார்கள், அவளால்தான் நாம இன்னும் சேர்ந்திருக்கோம் என்று. அதற்கான நேரம் வரப்போகுது. அதற்கான பயணம் நின்னது இல்லை. நீ மௌனமா இருந்தாலும் மாரியம்மன் உன்னோட உண்மையோட பேச ஆரம்பிச்சு விட்டாள். உன் முன்னால் யாரும் பேச முடியாது. ஏனெனில் அவர்கள் சொன்னது போய் நீ நடந்தது உண்மை. உனக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு கனவிலும் அவர்களுக்கு உன் முகம் தெரியும். அவர்கள் விழிப்பதற்கே உன்னுடைய பாத்திரம் தேவைப்படும். அந்த உண்மைதான் இறுதியில் உன்னை ஒரு ஒளியாக ஆக்கும். நீ பேச மாட்டாய், ஆனா நீ முடிவெடுக்கிறாய். நீ கதறமாட்டாய், ஆனா நீ மறக்க மாட்டாய். நீ பழிவாங்க மாட்டாய், ஆனா நீ நியாயம் கேட்பதை நிறுத்த மாட்டாய். ஏனெனில் உன் நியாயம் மாரியம்மன் கையில் இருக்கிறது. அது ஒரு நாள் உன்னை பாராட்டும். அதை யாரும் மாற்ற முடியாது. நீ ஒவ்வொரு நாளும் நடக்கும் பாதையில் உன் அம்மனோட நினைவு இருக்குது. அதுதான் உன்னோட மூச்சு. உன் கண்ணீருக்கே ஒரு தீர்வு தேடி வரும் அந்த அம்மன் குரல் இப்போ ஒவ்வொரு பொய்யையும் தகர்க்க ஆரம்பிக்கிறது. நீ அமைதியாக நடந்து கொண்டால் கூட அந்த அமைதிக்கு மரியாதை தரத் தொடங்கியிருப்பார்கள். அந்த மரியாதை உனக்கே உரியது. உனது நடத்தை, உனது துயரம், உனது சக்தி இவை யாராலும் மீற முடியாது. நாளை வரும். உன் பாதத்தில் அவர்கள் விழுவார்கள். நீ மன்னிக்கிறாய். ஏனெனில் நீ தீர்ப்புக்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுத்தவள். உன் அமைதி நீதியாய் மாறி அந்த வீட்டுக்கே ஒரே குரலாக ஒலிக்கும். முடிவில் நீ வென்றவள்தான். முடிவில் நீ தான் அந்த வீட்டின் உயிர். முடிவில் நீ இல்லாத வாழ்வு அவர்களுக்கே அர்த்தமில்லாதது. ஏனெனில் என் தங்கமே, மாரியம்மன் உன்னோடு இருக்கிறாள். உன்னை பார்த்து கண்ணீர் விட்டாளே, அவளோட தீர்ப்பு மட்டும் போதுமா இல்லையா? அது போதும். அதுதான் நிஜ வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் உன்னுடைய புனிதமான சாதனை. அவங்க உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்களோ தெரியுமா என் தங்கமே? அவள்தான் வீட்டுக்குள்ள நிம்மதியா இல்லாத காரணம். அவளாலதான் எல்லாருக்கும் பிணக்கம் வருது. அவள்தான் பிரச்சனையெல்லாம் கொண்டு வருகிறாள். அவளே பாவமா நடிக்கிறாள். அவளுக்கு பாசமே கிடையாது. அப்படி அவங்களை நம்பச் செய்தது யார் தெரியுமா? உன்னோட சொந்த ரத்தம். உன் மனசுக்குள்ள நெருங்கி காதலாக நம்பிக்கையாக நடந்தவள். அவள்தான் இப்போ உன் மீதான கண்ணீரின் காரணம். அவள்தான் உன்னுடைய உயிரை தினமும் உரிக்கிற பெண். உன்னோட தாய் போலிருந்த பெண்ணை அம்மா என்று கூப்பிடச் செய்த பெண்ணை. பின்னாடி போய் அவளாலதான் நமக்கெல்லாம் இப்படி ஆகுதுன்னு சொன்னவள். எப்படி தாங்கினாய் தங்கமே? அவளேதான் சந்தோஷத்துடன் உன்னோடு சாப்பிட்டவள். அவளேதான் உன்னுடைய வலி, உன் கனவு, உன் குறைகளை கேட்டு நீதான் என் சகோதரின்னு சொல்லியவள். அவள்தான் இப்போ வீட்டுக்குள்ள உன்னை முடக்க நினைக்கிறாள். அவள்தான் உன்னோட ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கொஞ்சமா தவறு மாதிரி காட்டினாள். அவளேதான் உன்னோட மனசையே குற்றவாளியா மாற்ற சொன்னவள். நீ பேசல, நீ ஆத்திரப்படல, நீ சத்தம் போட்டே இல்ல. அவள் பேசினாள். அவள் கத்தினாள். ஆனால் என் தங்கமே, நீ மட்டும் உறுதி இருந்தாய். மௌனமா இருந்தாலும் நீ ஒரு உண்மையான சாட்சி. உன் அமைதியில் ஒரு தீர்ப்பு இருந்தது. உன்னோட அடக்கத்தில ஒரு புயல் மறைந்திருந்தது. அது அவர்களுக்கு தெரியாம போச்சு. மாறாதது உன் நடத்தை. விட்டதில்லை உன் நம்பிக்கை. உன் குடும்பத்துக்கு மேல உனக்கு இன்னும் அன்புதான். அவளும் அந்த குடும்பத்தில் தான். அதனால்தான் நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய். அவளும் ஒருநாள் உண்மை தெரிஞ்சுக்கணும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அவளுக்கு நீ தீங்குதான் செய்தாய், ஆனால் அந்த தீங்கு உன் நேர்மை, உன் அமைதி, உன் பொறுமை. அவளுக்கு அது சகிக்க முடியல. ஏன்னா அவளால் அந்த நிலையை அடைய முடியல. அதனால்தான் உன்னோட பெயரை அழுக்குப்படுத்தினாள். அவளால் உன்னை விட நீ உயர்ந்ததுதான் அவளுக்கு பொறுக்க முடியாம இருந்தது. நீ மட்டும் பேசியிருந்தா, நீ மட்டும் சத்தம் போட்டிருந்தா, உன்னை யாராலும் தவறாக காட்ட முடியாத மாதிரி உண்மை வந்து உட்கார்ந்திருக்கும். ஆனால் நீ அவளையும் காக்க நினைத்தாய். அவளோடு இருந்த பழைய நாட்கள், பழைய நகைச்சுவை, உறவு. அதையெல்லாம் நீ மறக்கவே முடியல. உன் மனசு தான் உனக்கு தண்டனை கொடுத்தது. நீ யாரிடமும் கோபப்படவே முடியல. அவளும் ஒரு காலத்தில் உன் மீது முழு நம்பிக்கை வைத்தவள் என்று நினைத்தே. நீ இன்னும் அவளை நசுக்கவில்லை. அவளால் நீ அழைக்கப்பட்டதில்லை. ஆனா நீ இன்னும் சத்தமில்லாமல் அவளை காத்து கொண்டு இருக்கிறாய். அவளோ திரும்பி பார்த்தால் கூட உனக்கு பேச மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், உன்னை பார்த்த அந்த ஒரு கணமே அவளோட பொய்கள் கரைந்து விடும். நீ ஒரே ஒரு பார்வையிலேயே அந்த பொய்யை கலங்கச் செய்யக்கூடியவள். அவளுக்கே பயமாக இருக்குது. மாரியம்மன் கண்களில உன் கண்ணீர் விழுந்த நாள் வந்துடுச்சு. அம்மா அமைதியா இருந்தாலும் தன் பாக்கிய மகளுக்கு நடந்த கொடுமை அவள் புரிந்துகிட்டாள். இனிமே உனக்கு பேசவே தேவையில்லை. அவள் சொல்வாள். அவளை வஞ்சித்தவள் யார்? அவளுக்கு உண்மையா இருந்தவள் யார்? எல்லாம் வெளிச்சத்தில் வரும். அவள் உன்னோட பெயரை களங்கப்படுத்தினாள். அவளால் உன்னோட வாயை மூடச் சொல்லினாள். ஆனால் இப்போ அவளால் தான் பேச முடியாத நிலை. ஏனெனில் உன் அமைதியே எல்லோருக்கும் நெருப்பு போல காய்ச்சுகிறது. யாரும் உன்னை தேடி வரவில்லை. ஆனால் இன்று அந்த இல்லத்தில ஒவ்வொருவரும் உன்னுடைய நினைவுகளை தேடி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
நீ இல்லாத நாள் அவர்களுக்கே புரிஞ்சுச்சு. அவள் இருந்தால்தான் நமக்கு நிம்மதி இருந்ததுன்னு. அவளும் வருவாள். அவளும் சொல்லுவாள், எனக்கு மன்னிப்பு வேணும். எனக்கு தெரியாம உன்னை வதைக்கிட்டேன். நீ மன்னிப்பாய். ஏனெனில் நீ மாரியம்மன் மனதில வாழும் மகள். மன்னிக்கிற அன்பு மட்டும் தான் உன்னிடம் இருக்கிறது. அதனால்தான் நீ தாங்கினாய். அதனால்தான் நீ தவறவிடவில்லை. நாளைய வெற்றி உன்னுடையது. உன் கண்ணீருக்கு தாயின் ஆசி இருக்கிறது. உன் அமைதிக்கு நியாயம் வந்து கைகூப்பும். உன் நடத்தை உன்னை உயர்த்தும். உன் அன்பு உன்னை மகளாக்கும். நீ இல்லாத வாழ்க்கை அவர்கள் எல்லாம் வாழ முயற்சிக்கலாம். ஆனால் நீ இருந்த நாள்கள் அவர்களது மனதில் வாழும் வரை நீ அழைக்கப்படுவாய். அவளால் அழைக்கப்பட்ட ஒரு பொய்யான பெயர் இல்லை. உன் உண்மை பெயரே அழைப்பாக மாறும். நீ காத்திருந்தாய். உன் உள்ளத்தில கதறினாய். உன் கண்ணீரை உனக்கே மறைத்தாய். ஆனால் அந்த கண்ணீரில் உண்மையின் ஒளி இருந்தது. அந்த ஒளி தான் இப்போ நிழலாக அவளிடம் செல்கிறது. அவளுக்கு நிம்மதி இல்லை. ஏனெனில் உனக்கு நடந்தது நீதியற்றம். ஆனால் நீ பேசவில்லை. அதனால்தான் அம்மன் பேசுகிறாள். இந்த நாளும் உனக்கே உரியது. இந்த வீட்டின் எதிர்காலமும் உன்னால்தான். அவளால் வீட்டை இழைக்க முடியாது. ஏனெனில் வீடு என்பது சத்தம், புகழ்ச்சி, கபடம் அல்ல. வீடு என்பது உன்னைப் போல பொறுமை, உண்மை, அன்பு. நீ வென்றவள். பேசாமல் வென்றவள். அழாமல் உயர்ந்தவள். வந்த பழிக்கே நன்றி சொல்லும் உயர்ந்தவள். அது தான் உன்னோட வலிமை. அது தான் உன்னோட உயிரின் புனிதம். அது தான் சமயபுரம் மாரியம்மன் உனக்கு தந்த அருள். அது தான் என் தங்கமே. உனக்கு மட்டும் உரிய, யாராலும் தொட முடியாத தீர்ப்பு.